السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற தலைப்பிலே இந்த மாநாட்டிலே நாம் எல்லாம் திரளாக பங்கேற்றிருக்கிறோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தருவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். உயிர்ப்பிக்கப்பட்ட நபி வழிகள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த பேர் இயக்கம் தமிழகத்திலே ஏறத்தாழ பன்னெடுங்காலமாக பிரச்சாரத்தை செய்து வருகிறது. இந்த ஜமாத்தினுடைய போதனைகளின் காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிச் சென்ற எண்ணற்ற நபிமொழிகள் மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு நிலை உருவாகி இருப்பதை என்னுடைய உரையில் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. எந்தெந்த நபிமொழிகள் எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே புறக்கணிக்கப்பட்டு நாம் எடுத்துச் சொன்னதற்கு பின்னால் இந்த நபிமொழிகள் அனைத்தும் பின்பற்றப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு நேரத்திலே இந்த தௌஹீது கொள்கையை இந்த மக்களுக்கு மத்தியிலே சொல்வதற்கு முன்னால் தமிழகத்தினுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்தது என்பதை சற்றே பின்னோக்கி நாம் பார்த்தால்தான் இந்த தலைப்பினுடைய வலிமையான கருத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். ஏறத்தாழ 80களிலே தமிழகத்துக்கு மத்தியிலே திருமறை குர்ஆனையும் நபி வழியையும் மாத்திரமே பின்பற்ற வேண்டும் இந்த கொள்கையை ஆணித்தரமாக நம்முடைய சகோதரர்கள் முன்னெடுத்து சென்றார்கள். அவர்கள் சொல்கின்ற அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? இங்கே 30 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு இளைஞராக இருந்திருப்பீர்கள் என்றால் நான் சொல்கின்ற இந்த வரலாறு உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெளிவாக உங்களுடைய கண்களால் பார்த்து கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்துக்களை சொல்வதற்கு முன்பு தமிழகத்தினுடைய மக்களுடைய நிலை என்ன, மார்க்கம் என்ற பெயரால் அவர்கள் பின்பற்றி வந்த செயல்பாடுகள் தான் என்ன என்றால், 100 மசலா என்று சொல்லப்படுகின்ற ஒரு கதையைத்தான் இஸ்லாமிய மார்க்க சட்டம், மார்க்கம் என்று ஒவ்வொரு தெருக்கள்லையும் ஒவ்வொரு வீதிகளிலேயும், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஜும்மா மேடைகளிலேயும் பிரசங்கமே அதைத்தான் செய்வார்கள். அவுலியாக்களுடைய வரலாறு, நாதாக்களுடைய வரலாறு, வலிமார்களுடைய வரலாறு, இதுதான் ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய பிரச்சாரமாகவே இருந்தது. அவுலியாக்கள் வரலாறு பேசப்படாத, கதைகளையும் கப்சாக்களையும் சொல்லப்படாத ஜும்மா உரைகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா இடங்களிலும் மார்க்கம் என்ற பெயரால் இதுதான் இருந்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால்
நீங்கள் சின்ன வயசுல இருந்த சில விஷயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தொழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஆலிம்கள் எதை சொல்லி தந்திருப்பார்கள்? நமக்கு மார்க்கத்தை சொல்லித் தரக்கூடியவர்கள் தொழுகைக்கு எந்த சட்ட புத்தகத்தை நமக்கு தந்து இருப்பார்கள் என்றால், தொழுகை ஷாஃபி அப்படின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க, தொழுகை ஹனஃபி அப்படின்னு இன்னொரு புக் வச்சிருந்தாங்க. இன்றைக்கு அந்த புக்கெல்லாம் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. ஆனால் 30 ஆண்டுகளுக்கு முன்பு யார் தொழுகை சட்டத்தை தெரிய வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் தொழுகை ஷாஃபி, நீ ஷாஃபி மதஹப் என்றால் தொழுகை ஷாஃபி அப்படின்னு ஒரு தமிழ் புக்கு இருந்தது. அதை போய் நீங்க படிச்சுக்கிடுங்க அப்படிம்பாங்க. ஹனஃபி ஆட்களாக இருந்தால் தொழுகை ஹனஃபி அப்படின்னு ஒண்ணு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த புக்கை போய் நீ படி என்று அவர்கள் சொல்லி இருப்பார்கள். இதுதான் அல்லாஹ்வை வணங்குவதற்கு, அல்லாஹ்வை தொழுவதற்கு, ஐங்காலம் நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் மார்க்கமாக சொல்லித் தந்த அடிப்படையான புத்தகமே இதுதான். இதைத்தான் நாம பார்த்து வந்தோம். தொழுகை என்பதற்கு, நோன்பு என்பதற்கு, ஜக்காத்து என்பதற்கு மார்க்கம் காட்டி தந்த ஏராளமான இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளுக்கு ஏதாவது ஒரு அறிஞர் எழுதிய ஏதாவது ஒரு கதைகளையும் கப்சாக்களையும் தந்தார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதார்கள், நபி அவர்கள் எப்படி தொழச் சொன்னார்கள் என்ற செய்திகளை இந்த மக்களுக்கு மத்தியிலே யாராவது சொன்னார்களா? இந்த தொழுகை என்ற சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்துதான் நாம் பெற வேண்டும் என்ற அடிப்படையான கருத்தையாவது நமக்கு முன்வைத்திருப்பார்களா? முன்வைத்து இருந்தால் இந்த தொழுகை ஷாஃபி, தொழுகை ஹனஃபி என்ற இந்த புத்தகம் தமிழகத்திலே கடந்த காலத்திலே விற்கப்பட்டு இருக்குமா? அதை வாங்கி நாம் பார்த்திருப்போமா? ஆனா நிலை என்ன? எல்லாரும் அதை படிச்சிருப்போம். ஆனால் தமிழகத்திலே இந்த ஏகத்துவ புரட்சி ஏற்பட்ட அந்த நேரத்தில் தான் தொழுகை எப்படி தொழ வேண்டும், நோன்பு எப்படி நோக்க வேண்டும், ஹஜ்ஜில இருந்து, உம்ராவில இருந்து, தான தர்மங்களை இருந்து, ஜக்காத் போன்ற கடமையான அனைத்து சட்டங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி சென்றார்களோ அப்படி செய் என்ற அடிப்படையான ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னோம். ஒரு நேரத்தை சகோதரர் பிஜே அவர்கள் ஆரம்பத்தில் 80 90களில் நடந்த நிகழ்வுகள், தொழுகையை பற்றி ஒரு புத்தகத்தை போட வேண்டும் என்று ஆய்வு செய்கின்ற நேரத்திலே நமக்கு என்று தமிழகத்திலே ரசூலுல்லாஹ் காட்டி தந்த ஒரு புக்கே கிடையாது. அதற்காக வேண்டி பிஜே அவர்களுடைய தலைமையில் பல்வேறு அறிஞர்கள் கூடி தொழுகை சம்பந்தமாக முதல்ல நபி அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்ற புத்தகத்தை நாம தான் முதல்ல கொண்டு வந்தோம். எத்தனை அறிஞர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்தார்கள், இஸ்லாத்தை நாங்கள் சொன்னோம் என்று இன்றைக்கும் பெருமை பேசுகிறார்களே, பாரம்பரியமாக இந்த மார்க்கத்தை சொல்ல கடமைப்பட்டவர்கள் நாங்கள் தான் என்று சொல்கிறார்களே, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காலம் என்று நம்மை இன்றைக்கும் நக்கலோடு குத்தலோடு பேசுகிறார்களே, நபி அவர்கள் எவ்வாறு தொழுதார்கள் என்ற சட்டத்தை இந்த சமூகத்திற்கு தந்தார்களா? ஏதோ அறிஞர் சொன்னார், ஏதோ இமாம் சொன்னார், ஏதோ பெரியார் சொன்னார், இதுதான் தொழுகையினுடைய சட்டமாக இருந்தது. இந்த சமூகத்திற்கு தொழுகையினுடைய ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அடிப்படையில் உள்ள அந்த சட்டத்தை முதல்ல நாம தான் வெளியிட்டோம். இன்றைக்கு அது போன்ற ஏராளமான புத்தகங்கள் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இப்ப என்ன விஷயம்? எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்க ரசூலுல்லாஹ்வை மதிக்கிறோம், நாங்க ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுகிறோம், ரசூலுல்லாஹ்வுக்கு உயிரை கூட கொடுப்போம் என்ற இந்த வாசகத்தை எல்லாரும் இன்றைக்கு சொல்லுகின்ற ஒரு நிலையை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த சொல்லை சொல்ல வைத்தது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்ததான் மார்க்கம் என்று பேசுவதற்கு அடிப்படையான விஷயங்களை இந்த ஜமாத் தான் தமிழகத்தில் விளைத்தது. அந்த அடிப்படையில் நாம இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலா, கடன் பிரச்சனையா, வணக்க வழிபாடுகளா, எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அற்புதமான முன்மாதிரி இருக்கிறது. அங்கே
போய் நீங்கள் பாருங்கள் என்ற இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு சட்டத்தையாக உள்ளே கொண்டு வந்தோம். அந்த அடிப்படையில் முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்ற சஹீஹுல் புகாரி என்ற நூலிலே இன்றைக்கும் இடம்பெறுகின்ற அந்த செய்தி, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுங்கள். நாங்கள் ரசூலுல்லாஹ் எப்படி ருக்கு செய்தார்களோ, ரசூலுல்லாஹ் எப்படி சஜதா செய்தார்களோ, ரசூலுல்லாஹ் எப்படி நிலையில் நின்றார்களோ, ரசூலுல்லாஹ் எப்படி கைகளை நெஞ்சிலே கட்டினார்களோ, ரசூலுல்லாஹ் எப்படி அத்தியாயத்தில் இருந்தார்களோ என்று தொழுகையினுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரையிலையும் இந்த ஹதீஸை வைத்து மையமாக வைத்து இந்த சமுதாயத்திற்கு முதல்ல நாம சொன்னோம். அதனுடைய விளைவு என்ன? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி என்ற இந்த ஹதீஸை 90களிலே சொல்லுகின்ற பொழுது என்ன விளைவுகளை ஏற்பட்ட என்று தெரியுமா? 40 இமாம்களை இவர்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள். இமாம்களை இவர்கள் மதிக்கவில்லை, இமாமுடைய சட்டத்தை இவர்கள் பின்பற்றவில்லை என்ற அந்த கூக்குரலோடு இந்த ஹதீஸையே மறந்து போனார்கள். இந்த ஹதீஸையை எதிர்க்கவும் செய்தார்கள். தொழுகையினுடைய ஒவ்வொரு சட்டத்தையும் ஹதீஸின் அடிப்படையில் சொன்னோம். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், பல்வேறு சகோதரர்களுக்கு இது இன்றைக்கும் நினைவில் இருக்கும். வரலாற்றக்கூடிய ஹதீஸ் ஆதி காலத்திலே கேள்விப்பட்டது உண்டா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த தொழுகை என்ற அந்த கோணத்திலே இருக்கிறது. யுஹர்ரிகுஹா யதூபிஹா, வாயில் இப்னு ஹஜர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபித்தோழர் அறிவித்தாரே, அல்லாஹ்வுடைய தூதர் அத்தியாயத்தில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய ஆட்காட்டி விரலை அவர்கள் அசைத்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த ஹதீஸ இதற்கு முன்னால் யாரும் சொன்னது உண்டா? இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது என்று யாராவது பேசியது உண்டா? அந்த சிந்தனையே நமக்கு வரக்கூடாது என்றுதானே மதுஹப் என்று அந்த குப்பையிலேயே தள்ளினார்கள். ஆனால் இந்த செய்தியை சொன்னதற்கு பின்னால் தமிழகமே கொந்தளித்து போனது. விரலை ஆட்டுகிறார்களாமே, தொழுகையிலே கிண்டல் செய்கிறார்களாமே, தொழுகையே இறைவனுக்கு தொழாதது போன்று யாருக்கோ தொழுதுமாறு இவர்கள் ஆக்கிவிட்டார்களே என்றெல்லாம் நம்மளை ஏளனமாக கடுமையாக நையாண்டியோடு கடுமையான பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை இது விரலை ஆட்டுவது என்பது இமாம்கள் கண்டுபிடித்தது அல்ல, தௌஹீத் ஜமாத்துடைய அறிஞர்கள் கண்டுபிடித்தது அல்ல. அகிலத்திற்கெல்லாம் அருக்குடை என்று சொல்லப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. இந்த வழிமுறையை நாம் ஏற்று நடந்ததனால் நம்முடைய சகோதரர்கள் பள்ளிவாசலில் இருந்து விரட்டப்பட்டார்கள். சில பள்ளிவாசலில் ஹவுல தூக்கி எறியப்பட்டார்கள் ஒரு ஹதீஸை பின்பற்றினதற்காக. சில பள்ளிவாசல்ல நம்முடைய சகோதரர்கள் விரலை ஆட்டுவார்கள் என்றால் பக்கத்தில் இருந்து தொழக்கூடியவன் அவன் தொழுகையை விட்டுட்டு நம்முடைய கையை பிடிச்சு விரலை ஆட்டாம தடுத்தான். போலீசிலே வழக்குகள், கோர்ட்டிலே வழக்குகள், எத்தனை பிரச்சனை. விரல ஆட்டின ஒரே ஒரு காரணத்திற்காக எத்தனை பள்ளிவாசல்ல நம்முடைய சகோதரருடைய மண்டைகள் பிளக்கப்பட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹதீசுகளை ஒரே ஒரு ஹதீஸை பின்பற்றுவதற்காக இந்த சமூகம், இந்த தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த இளைஞர்களும் பெரியவர்களும் கொடுத்த அந்த தியாகத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஹதீஸ் என்றால் சாதாரணமா நம்ம எடுக்கல, ஏன்னா அது வஹீ செய்தி, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ் அப்படித்தானே தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. இந்த இறை தூதர் அவராக பேச மாட்டார், அவருக்கு எது வஹி அறிவிக்கப்படுகிறதோ அதைத்தான் பேசுவார். அல்லாஹ்வுடைய தூதர் வரலாற்றினார்கள் என்றால் அது அல்லாஹ்வுடைய உத்தரவு. ரசூலுல்லாஹ் அவங்களாக கண்டுபிடித்தது அல்ல என்ற அடிப்படையில் இந்த ஹதீஸை இந்த அளவிற்கும் இந்த சமுதாயத்திலே பின்பற்ற வைத்திருக்கிறோமே. எந்த அளவிற்கு இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைங்க சின்ன சிறுசு தொழுகை என்றால் என்னவென்றே தெரியாத அந்த குழந்தைகள் நம்ம பக்கத்துல நாம தொழக்கூடிய அந்த தொழுகையை பார்த்துட்டு அடிக்கிறான் பாரு, அடி டை 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 அடிக்கிறான ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை இன்றைக்கு பின்பற்றுகிறான. எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறோம்? எங்களோடு நிப்பாட்டல, அறிஞர்களோடு நிப்பாட்ட
மாநில நிர்வாகிகளோடு நிப்பாட்டல, மாவட்ட நிர்வாகிகளோடு நிப்பாட்டல. இந்த தௌஹீத் கொள்கையில் யாரெல்லாம் சங்கமித்தார்களோ அத்தனை பிள்ளைகளும் சேர்ந்து இன்றைக்கு அந்த ஹதீஸை தலைக்கு மேலே தூக்கி நிறுத்துகிறார்கள். இதுதான் தௌஹீத் ஜமாத். இந்த ஹதீஸுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை. இன்னைக்கு சில பேரு நாக்க போட்டு பேசிட்டு இருக்கிறான். ஹதீஸை இவங்க புறந்தள்ளுறாங்க, ஹதீஸை இவங்க மறுக்கிறாங்க. ஆதாரப்பூர்வமான சரியான ஹதீஸ்களை, ஏராளமான ஹதீஸ்களை இவர்கள் மறுக்கக்கூடிய கூட்டம். யாரை பார்த்தப்பா சொல்றீங்க? யாரை பார்த்து சொல்கிறீர்கள்? இப்படி பேசுகின்ற இந்த கள்ள சலப்புகள், ஜாக்கு போன்ற அமைப்பினர்கள் என்றைக்காவது நீ அடி வாங்கியது உண்டா? இந்த ஹதீஸ கூட நீ இன்றைக்கு பலவீனமாக ஆக்குவதற்கு படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறீங்க. வெறாட்டக்கூடிய ஹதீஸ, அந்த ஹதீஸ் வேண்டாம் என்று சொல்வதற்கு என்னெல்லாமோ ஆய்வு உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த ஹதீஸுக்காக, இதை நடைமுறைப்படுத்தியதற்காக என்ன விலை கொடுக்க வேண்டுமானாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று இந்த மக்களுக்கு மத்தியில் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதோடு நிக்கல, நீங்க இன்னொன்னு புரியணும். இந்த ஹதீஸை, தொழுகையினுடைய சட்டமான இந்த ஹதீஸை சொல்லுகின்ற பொழுதுதான் தமிழகத்திலே மதுஹப் என்ற அந்த கோட்டையை அப்படியே வேரோடு மண்ணாக தூக்கி தூர எறிந்தோம். மதுஹப் வாதிகளுக்கு உள்ளத்தில் எல்லாம் இன்றைக்கும் அவருடைய கொலை கொதிக்கிறது என்றால், உள்ளங்கள் நடுகிறது என்றால் இந்த ஹதீஸ் தான். ஆரம்பத்தில் தொழுகையை ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தொழுங்கப்பா என்று சொல்லுகின்ற பொழுதுதான் ஏராளமான கேள்விகள். அப்ப இந்த அடிப்படையில் ஹதீஸ்களை ஒவ்வொன்றாக நாம நடைமுறைப்படுத்திக் கொண்டு வரோம். அதுக்கு அடுத்து என்ன? தொழுகை விஷயத்தில் அதுக்கு அடுத்து ஒரு ஹதீஸ், ரெண்டு ஹதீஸ் இல்ல. இந்த சமூகத்திற்கு ஹதீஸ் என்றால் என்னவென்றே சொல்லாம போனதுனால ஹதீஸ பற்றியே தெரியல. நாம ஹதீஸ்களை படித்து படித்து இதுதான் சட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு ஹதீஸா நடைமுறைக்கு வருகிறது. அடுத்து என்ன? மக்ரிபுக்கு முன் சுன்னத். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இப்ப கேட்டா நீங்க சொல்லுவீங்க, ஆமா மக்ரிபுக்கு முன் சுன்னத்து உண்டு, 2 ரக்காத்து தொழணுமே, லோஹருக்கு முன் சுன்னத்து உண்டது மாதிரி, அதே மாதிரி அசருக்கு, சுபுவுக்கு, இஷாவுக்கு, இது போன்ற தொழுகைக்கு முன்னால முன் சுன்னத்து இருக்கிற மாதிரி மக்ரிபுக்கு முன் சுன்னத்து உண்டு. எல்லாரும் நீங்க சாதாரணமா சொல்லிடுவீங்க. ஆனால் மக்ரிபுக்கு முன் சுன்னத்து இல்லை என்பது மதுஹபுடைய நிலைப்பாடு. இன்றைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத்தை சார்ந்த அந்த பள்ளிவாசலுக்கு சென்று நீங்கள் பாருங்கள், போர்டு போட்டு இருப்பார்கள். அந்த போர்டில் அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த எழுத்தை நீங்கள் படித்து பாருங்கள். பாங்கு, இகாமத்து எல்லா இடத்திலும் இருக்கும். ஒவ்வொரு தொழுகையினுடைய அந்த பாங்கினுடைய டயத்தை அவங்க போட்டு வச்சிருப்பாங்க, இகாமத்துடைய டயத்தையும் போடுவாங்க. பாங்கு 8 மணி என்றால் இகாமத்து 8:20, சுபஹ் பாங்கு 5 மணி என்றால் இகாமத்து 5:20. எல்லாத்துக்குமே அந்த பாங்குக்கு இகாமத்துக்கும் இடையில குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கேப் விடுவாங்க. ஆனால் மக்ரிபுன்னு சொன்னா இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், மக்ரிப் பாங்கு 6:10, இகாமத்து உடன் இருக்கா? எல்லா பள்ளிவாசலையும் போட்டிருக்கிறாங்களா? என்னப்பா அப்ப மக்ரிபுக்கு முன் சுன்னத்து இல்லையா? பாங்கு சொன்ன உடனே கடமையான அந்த மக்ரிப் தொழுகையை தான் தொழணுமா? என்ன இன்னைக்கும் மதுஹபை அந்த குப்பைகளை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த ஹதீஸை இன்றைக்கு தூக்கி குப்பையில போடுகிறார்களே. இந்த சமூகத்திற்கு நாம் சொன்னோம், சஹீஹ் புகாரிலே இடம்பெறுகின்ற ஹதீஸ், சல்லு கபுலல் மக்ரிப், மக்ரிபுக்கு முன்னால் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், மக்ரிபுக்கு முன்னால் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இப்னு உமர் போன்ற நபி தோழர்கள் அறிவிக்கிறார்களே, நாங்கள் நபி அவருடைய காலகட்டத்தில் மக்ரிபுக்கு முன்னால் 2 ரக்காத்துகள் தொழுதோம், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை தடுக்க மாட்டார்கள், நாங்கள் தொழுது கொண்டு இருந்தோம் என்ற செய்தி வருகிறது. 1 2 மக்ரிபுக்கு முன் சுன்னத்து என்று சொல்வது 1 2 செய்தி இல்ல, ஏராளமான ஹதீஸ்கள். இந்த ஹதீஸ்களை இன்னைக்கு செயல்படுத்தி காட்டியது யார்? மக்களுக்கு மத்தியிலே இதை சொல்லி சொல்லி இதை செய்யுங்க என்று இன்றைக்கும் எல்லா இடத்திலையும் பரவலாக கொண்டு போனது யார்? எங்களை பார்த்து ஹதீஸ மறுக்கிறான்,
ஹதீஸ தூக்கி எறிகிறான். அட சொல்வதற்கு உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி அருகதை உண்டா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல இது. அதுக்கு அடுத்து இது ஒரு ஹதீஸ் ரெண்டு ஹதீஸ் மட்டும் இந்த மதுஹப்வாதிகள் மறுக்கல. ரசூலுல்லாஹ் மக்ரிபுக்கு முன் சுன்னத்து உண்டு என்று சொல்லக்கூடிய ஏராளமான ஹதீஸ், அத்தனை ஹதீஸையும் மறுத்து விட்டு தான் இவர்கள் இன்றைக்கும் மக்ரிபுக்கு உடனே பாங்குக்கு உடனே இகாமத்து. அதற்கு அடுத்து நீங்க இன்னொரு செய்தியும் பார்க்கலாம். சஹர் பாங்கு உங்களுக்கு தெரியுமா? இந்த தௌஹீத் ஜமாத் வந்ததற்கு பின்பு நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மர்கஸ்களையும் நோன்பு காலகட்டத்தில் சஹருக்கு என்று ஒரு பாங்கு சொல்லப்படும். ஏறத்தாழ 4 அல்லது 4:30 மணி அந்த நேரத்தில் ஒரு பாங்கு. சஹர் முடிந்ததற்கு பின்னால் சுபுவுக்கு இன்னொரு பாங்கு. இந்த நடைமுறையை இன்றைக்கு நம் ஜமாத் கடைபிடிக்கிறது. நம்முடைய சகோதரர்கள் அந்த நேரத்தில் இப்பொழுது ரமலானிலே பாங்கு சொல்கிறார்கள். எந்த அடிப்படையில்? நாம கண்டுபிடிச்சதா? மதுஹப் கண்டுபிடிச்சதா? அறிஞர்கள் கூடி முடிவெடுத்ததா? தௌஹீத் ஜமாத் எல்லாம் ஆய்வு செய்து முடிவெடுத்ததா? ரசூலுல்லாஹ் சொன்னது. புகாரி, முஸ்லிம், திருமதி, நசையை போன்ற ஏராளமான ஹதீஸ் நூல்களே பதிவு செய்யப்பட்டது. சஹர் பாங்குன்னு ஒண்ணு உண்டா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய இந்த நேரத்தில் அது இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது, நடைமுறைப்படுத்துவோம். இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினார்களே, இன்ன பிலாலன் யுஅத்தினு பில்லைல். பிலால் அவர்கள் இரவு நேரத்திலே சஹர் நேரத்திலே அவர்கள் பாங்கு சொல்வார்கள். அப்படி பாங்கு சொன்னா குலு வஷ்ரபு, நீங்க சஹர் சாப்பிடுங்க, தண்ணீர் குடிச்சுக்கிடுங்க. எதுவரை? இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் பாங்கு சொல்லுகின்ற வரை. சஹீஹ் புகாரி, முஸ்லிம் ஏராளமான ஹதீஸ் நூல்கள்ல இது இருக்குது. சுபு பாங்கு என்று ஒன்று இருக்கும், சஹர் பாங்கு என்று இன்னொன்று இருக்கும். இந்த ரெண்டு பாங்கையும் நபியுடைய காலகட்டத்தில் செயல்படுத்தினார்கள். அது அப்படியே இன்னைக்கு செய்யும். இந்த இடத்துல நான் இன்னொன்னை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். உங்க எல்லாத்தையும் வந்து குழப்பவாதி என்று, அது குழப்பம் என்று சொல்வதை விட முட்டாள்தனம் வேற எது இருக்க முடியும்? அபூஜஹல் கூட இதை செய்யும். நான் நிறைய விஷயங்கள் பட்டியல் போட்டு சொல்லணும். 1-2 விஷயத்துக்கு மாத்திரம் விறுவிறுன்னு சொல்லிக்கிட்டே போறேன். பிறை விஷயம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். பிறைனா இப்ப எப்படி இருக்குது? சுன்ன ஜமாத் அவர் எங்கேயாவது பார்த்தா அறிவிப்பாரு, நம்ம பார்த்தா மட்டும் அறிவிக்க மாட்டார். மாலைகான் பிறகு என்ன அறிவிப்பாரு? டவுன் ஆட்சின்னு ஒரு ஆள் வச்சிருக்காங்களே, எங்கேயோ பார்த்த பிறைய பார்த்துட்டு இங்க பிற பார்த்தாச்சுன்னு அறிவிப்பார். நம்ம பார்த்தா மட்டும் அவருக்கு அலர்ஜி. சரி, பின்பற்றாம போ. அதே மாதிரி நாங்க தௌஹீத்வாதிகள் என்று போலி தௌஹீத்வாதி இருக்கிறாங்களே, இவங்க என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பிறை விஷயத்தில் எந்த ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்களோ, எதை நடைமுறைப்படுத்தினார்களோ அதை இன்னைக்கு நடைமுறைப்படுத்துறாங்களா? ஒரு கோஷ்டி அகில உலகத்தில் எங்க பிற தெரிஞ்சாலும் நான் பின்பற்றுவாங்குது. இன்னொரு கோஷ்டி உன்னையோட பிற பார்க்க சொன்னா நவீன காலத்தில் உட்கார்ந்து இருக்கடா, பிறையும் பார்க்க வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை, முட்டாப்பைய காலத்தில் செஞ்சது நீ செய்யலாமா அப்படின்னு பிறையை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறான். சஹீஹ் புகாரிலே இடம்பெறுகின்ற செய்தி, சூமூலி ரூயத்தி வாஃபிரூலி ரூயத்தி. பிறையை பார்த்து நீங்கள் நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நீங்க நோன்பை விட்டு விடுங்கள், பெருநாளை கொண்டாடுங்கள் என்று சொன்னார்களே. இந்த செய்தியை இன்றைக்கு கடுமையாக உறுதியாக பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் யார்? சில பேர் சொல்றான், ஏன் நீங்க உங்க தமிழ்நாட்டில் உள்ள இந்த பிறை பார்க்கக்கூடிய சட்டம் வச்சிருக்கே தெரியுமா? சுன்ன ஜமாத்தை நீங்க அனுசரிச்சுட்டு போகணும், அவங்களோடு நீங்க ஒத்து ஊதணும். அதுக்கு தான் நீங்க வந்து உங்களுக்குள்ளேயே அப்படி ஒரு எழுதப்படாத ஒரு ஒப்பந்தத்தை வைத்து கொண்டு நீங்க இங்கேயே பிறை பார்த்து இங்கேயே கொண்டாடுறீங்க. கழிஞ்ச நோம்புல என்னாச்சு? நாங்க பிறையை பார்த்தோம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறை பார்க்கப்பட்டது. 3-4 சகோதரர்கள் பார்த்த அந்த சாட்சிகள் இருக்கிறது. அந்த செய்தி ஆதாரப்பூர்வமாக ரெக்கார்டும் செய்யப்படுகிறது. இதை கேட்டு மற்றவங்களுக்கு சொன்ன இல்ல,
சுன்ன ஜமாத்தாவது எந்த ஜமாத்தா இருக்கட்டும், எங்களுக்கு அது தேவையில்லை. ஹதீஸ் தான் எங்களுக்கு தேவை. தனிச்சு நின்று தொழுதமே ஹதீஸை நிலைநாட்டுவதற்காக எவரையும் பார்க்கல, எந்த ஆளையும் பார்க்கல, எந்த நிர்வாகத்தையும் பார்க்கல. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் பிறை பார்க்கப்பட்டால் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தந்த செய்தி. அதற்கு யாரையும் எதிர்பார்க்காம செய்தி உண்மையா என்று பார்த்து அந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்தணுமே. இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிறோமே. இதுல இன்னொரு முக்கிய செய்தி என்ன தெரியுமா? சகோதரர்களே, ஆண்களே, பெண்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பிறை பார்ப்பது என்பது தமிழகத்திலே சுன்ன ஜமாத்தா இருக்கட்டும், போலி தௌஹீத்வாதிகளாக இருக்கட்டும், கள்ள சலப்பு கூட்டமாக இருக்கட்டும், அத்தனை பேரும் எப்ப பிறை பார்க்கிறாங்க? நோம்புல பார்ப்பாங்க, அல்லது ஹஜ் பெருநாள பார்ப்பாங்க. மிஞ்சி மிஞ்சி போனாச்சுன்னா முஹர்ரம் மாசத்திலே பார்த்து வச்சுக்கிடுவாங்க. ஒவ்வொரு மாசமும் யாராவது பிறை பார்க்கிறாங்களா? ஒவ்வொரு மாசமும் யாராவது பிறை பார்த்து அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டது உண்டா? சொல்லுங்க பாப்போம். நாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு உயிரை கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே, ரசூலுல்லாஹ்வை நாங்கள் தான் பின்பற்றுகிறோம் என்று பேசுகிறார்களே, இவர்களை யாராவது இந்த ஹதீஸுக்கு மரியாதை கொடுத்து ஒவ்வொரு மாதமும் பிறையை பார்த்து அதை அறிவிக்கிறார்களா? எனக்கு தெரிஞ்சு அகில உலகத்திலையும் தௌஹீத் ஜமாத் மாத்திரமே மாதமாக பிறையை பார்க்கிறது. யாரு பார்க்கிறா? சவுதின்னு சொல்லுவாங்க. மாசம் மாசம் இந்த இடத்தில் பிறையை பார்த்து இவர் பார்த்தார் என்று சாட்சியோடு நிரூபித்தார்களா? எந்த நாட்டிலே போடுகிறார்கள்? சில பேர் அந்த சவுதிய கண்மூடித்தனமா பின்பற்றிட்டாரா? சுன்ன ஜமாத்தா இருக்கட்டும், எந்த ஜமாத்தா இருக்கட்டும், நாமளும் கேட்டோம். எப்ப மாசம் மாசம் பிறை பார்க்கணுமே, ஒவ்வொரு மாசமும் பிறையை அறிவிக்கணுமே. யார் அறிவித்தா? இவளுக்கு பேரு ஹதீஸை பாதுகாக்கிறாங்க. அடே, ஹதீஸை பாதுகாக்கிறோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? ரசூலுல்லாஹ் சொன்ன பிறை சம்பந்தமான இந்த ஹதீஸ்கள் ஏராளமான நூற்களிலே பதிவு செய்யப்பட்ட இந்த செய்திகள் அத்தனையும் நிராகரிக்கலையா? அத்தனையும் தூக்கி குப்பையில நீங்க போடலையா? நாம நிக்கிறோம். இன்னைக்கு எவன் எதிர்த்தாலும் பிரச்சனை இல்ல, எவன் ஏசினாலும் பிரச்சனை இல்ல, எவன் எங்களை குழப்பவாதி என்று சொன்னாலும் பிரச்சனை இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நாங்கள் பின்பற்றுவோம். ஒரு நேரத்தில் விரலாட்டக்கூடிய ஹதீஸ் சொன்னா இல்லையா? அப்படி நாம விரலாட்டக்கூடிய ஹதீஸ இந்த சமூகத்து மத்தியில சொல்லும் போது அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏ குழப்பவாதி, குழப்பவாதி. தமிழகம் முழுவதும் இந்த தௌஹீத்வாதிகளுக்கு அவர்கள் வைத்த பேரை குழப்பவாதி. அப்பமே சொன்னோம், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நாங்கள் பின்பற்றினால் அதற்கு பெயர் எங்களுக்கு குழப்பவாதி என்றால் நாங்கள் குழப்பவாதியே தான். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நாங்கள் பின்பற்றுவோம் என்று இன்றைக்கு சொல்லல. 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த விமர்சனம் வரும்போது அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலையும் அன்னைக்கு இத மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் கூடல. 10 பேரு தமிழகத்திலே, 20 பேரு, 30 பேரு, 100 பேரு. அப்ப இருக்கும் போது இந்த ஹதீஸை பின்பற்றினோம். இப்ப சொல்லுங்க, இந்த ஹதீஸை எல்லாம் உயிரை கொடுத்தது யார்? நடைமுறைப்படுத்தியது யார்? ஏற்றுக்களையும் பேச்சுக்களையும் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் நாங்கள் மரியாதை கொடுப்போம் என்று சொன்னவர்கள் யார்? அதுக்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான வணக்கம், இன்னொரு முக்கியமான செய்தி, லைலத்துல் கத்ர் இரவு. இன்னைக்கும் அது ரமலான்னா 27வது கிழமை தான். அன்னைக்கு தான் பள்ளிவாசல் எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி வச்சிருப்பான். சீரியல் விளக்கு, ஜோடனை, டியூப் லைட் எல்லாம். இதையும் தாண்டி சில பள்ளிவாசல்ல பிரியாணி, பாயாசம், டீ, சமுசா, வடை அத்தனையும் வணக்க வழிபாடுகள் செய்ய வருகிறார்களாம். 27 அன்னைக்கு தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது 27 சொன்னாங்களா? சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகின்ற ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, தஹய்யு லைலத்துல் கத்ர் ஃபில் அஷ்ரில் அவாகிர். தோழர்களே, லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவை பிந்திய 10 இரவுகளை நீங்கள் உயிர்ப்பித்துக் கொள்ளுங்கள். லைலத்துல் கத்ர் இரவு என்பது 27 மட்டுமல்ல, ஒற்றப்படையான இரவுகள்ல அந்த இரவை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள். எத்தனை ஹதீஸ், ஏராளமான ஹதீஸ் இல்லையா? இந்த ஹதீஸ இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே திரும்ப திரும்ப சொன்னோம். அதனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு தமிழகத்திலே தௌஹீத் மர்கஸ்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ, அது வாடகை கட்டடமா இருந்தாலும் சொந்த கட்டடமா இருந்தாலும், பள்ளி நிரம்பி தெருக்கள்லையும் வீதிகளையும் ஆண்களும் பெண்களும் குழுமி நின்று தொழுகிறார்களே. இந்த ஹதீஸை நாம சொன்னதுனால, இந்த ஹதீஸை நாம உயிர் கொடுக்கணும் என்று சொன்னதுனால எவ்வளவு பெரிய புரட்சி! எங்கேயாவது இதை பார்த்தது உண்டா? இன்னும் சொல்ல போனால் 27 அன்னைக்கு வருவான், லைலத்துல் கத்ர் இரவை அடையணும்னு வருவான். அன்னைக்கு 2 ரக்காத்து பள்ளிவாசல்ல தொழுதுட்டு போவானே, அதுதான் சுபு கூட ஆளாக்கு. ஆனா இந்த சமூகத்தை வணக்க வழிபாடுகள்ல ரசூல்லா காட்டி தந்த அடிப்படையில் இருக்கணும் சொல்லி பிந்திய 10 இரவுகளும் பள்ளிவாசல் வந்து நின்று தொழுகிறார்களே, ஆண்களும் பெண்களும். இன்னும் சொல்ல போனால் நபியுடைய கால மாதிரி குழந்தைகள்லாம் தூக்கிட்டு வந்துருவாங்க. நம்முடைய தாய்மார்கள் அந்த இரவை அடையணும், நன்மையை அடையணும் என்பதற்காக குடும்பத்தோடு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் குழந்தைகளோடு வந்தார்களே பள்ளிவாசலுக்கு, அதே போன்று ஒரு நிலை. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த காலத்தை அப்படியே கண் முன்னால கொண்டு வருகின்ற அந்த நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யார் இதை செய்வது? யார் இதை ஊட்டியது? ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு திரளாக வருகிறார்கள் என்றால் இந்த ஹதீஸை உயிரை கொடுக்க வேண்டும் என்பதற்கு தானே. இன்னைக்கும் நடக்குது. இதை பார்த்து வேறு சில ஆட்கள் இப்போ 1-2 இடங்கள்ல இல்ல நானும் செய்வேன், நாங்களும் இதே மாதிரி செய்வோம், செய்யுங்க, ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் யார் செய்தாலும் அது வரவேற்க தகுந்த ஒரு செயல், செய்ய வேண்டும். நாங்கள் பொறாமப்படல, ஆனால் நீங்கள் செய்வதற்கும் நாங்கள் காரணமாக இருந்தோமே, இந்த ஹதீஸை பாடமாக படித்தோமே, அதற்கு அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போல இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பெருநாள் திடல் தொழுகை, சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு தமிழகத்திலே நம்முடைய மர்கஸ்கள், நம்முடைய கிளைகள் எங்கெல்லாம் வியாபித்திருக்கிறதோ அத்தனை இடங்களையும் லட்சக்கணக்கான மக்கள் திடல்ல வந்து தொழுதாங்களே. ஆரம்பத்தில் உண்டா? பள்ளிவாசல்ல பெருநாள் தொழுகைக்கு என்று அப்ப அலங்கரிப்பாங்க. எல்லா தொழுகைகளையும் பள்ளிவாசல், பெருநாள் தொழுகையும் பள்ளிவாசல். அதுல இன்னொன்னு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையை திடல்ல தொழுங்கன்னாங்க. இதுலயும் நாம பெருநாள் திடலில் தொழுகை நடைபெறும் என்று அறிவிச்ச மாத்திரத்தையே இந்த போலி தௌஹீத்வாதிகள் கள்ள சலப்பு கூட்டம் அவங்க சொன்னாங்க திடல் தொழுகையா? அப்படி ஒண்ணு உண்டா? ஏளனம், நக்கல். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை இந்த கும்பல் தான் நக்கல் அடித்தார்கள். திடல் தொழுகை ஒண்ணு உண்டா என்றெல்லாம் கேட்டார்கள். ஆமா, ரசூலுல்லாஹ் தொழுதார்களே, அதனால நாங்கள் தொழுதோம் அப்படின்னோம். உடனே அதுக்கு ஒரு வியாக்கியானம். ரசூலுல்லாஹ் ஏன் திடல்ல தொழுதாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் திடல்ல தொழுவதற்கு காரணம் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி சின்னதா இருந்துச்சு, மக்கள் பெருவாரியாக வந்துட்டாங்க, அதனாலதான் வெளியே கொண்டு போனாங்க. எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு விளக்கம், எவ்வளவு மோசமான ஒரு விளக்கம். ஹதீஸை மறைப்பதற்கும் ஹதீஸை பின்பற்றக்கூடாது என்று சொல்வதற்கும் இவர்கள் சொந்த விளக்கத்தை கொடுக்கலையா? அதற்கும் பதில் சொன்னோம். மஸ்ஜித் நபவியிலே தொழுதால் கூடுதலான நன்மை கிடைத்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் திடலுக்கு வந்தார்கள்? இது ஒரு சுன்னத் இல்லையா?
நாங்கள் செய்வோம் என்று அதை செய்தோம். தமிழக வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி என்னவென்று தெரியுமா? சில இடங்கள்ல இந்த திடல் தொழுகை கூட ஹனபி மதத்தை சார்ந்த சில பேர் செய்தார்கள். அதற்கு பின்னால் இப்பொழுது கொஞ்சம் பேர் செய்யணும்னு முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா அதையும் தாண்டி இன்னொரு புரட்சி என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஊர்லயும் பெருநாள் தொழுகை என்றால் 10 மணி, 11 மணி, 12 மணி, இதுதான் நாம அறிவிச்சோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸின் அடிப்படையில் புகார்ல இடம்பெறுகின்ற திருமணத்தை, எளிமையான இந்த திருமணத்தை யார் செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இன்ன ஆகமன் நிக்காஹி பரக்கா ஐஸருஹு மூனா. ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, பரக்கத் நிறைந்த ஒரு திருமணம் எளிமையாக நடத்தப்படுகின்ற திருமணம் சொன்னாங்களே ரசூலுல்லாஹ். அந்த திருமணத்தை இன்றைக்கு நம்ம ஜமாத் தெரு தெருவாக, ஊர் ஊராக, ஒவ்வொரு இடத்தில் நடத்தி காட்டுவோமே. ஆள் உயர மாலை உண்டா? ஊர் ஃபுல்லா பந்தல் உண்டா? பிரியாணி விருந்துகள் உண்டா? அரசியல் தலைவர்கள் இன்றைக்கும் நடத்துகிறார்களே, அது போன்ற திருமணத்தை தௌஹீத் ஜமாத்தில் எங்கேயாவது நீங்கள் பார்த்தது உண்டா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்தாரு, அதே மாதிரி திருமணத்தை இந்த ஜமாத்தை தவிர வேற எங்கே நீங்கள் பார்த்தீர்கள்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வராங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க. பேசிக்கொண்டு இருக்கும்போது அப்துல் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய தூதர் கேக்குறாங்க, என்னப்பா நான் நேத்து கல்யாணம் பண்ணிட்டேன், என்ன கொடுத்த? ஒரு பேரிச்சம்பளம் கொட்டை அளவிற்கு மகர் தங்கமாக கொடுத்தேன், அவ்வளவுதான், கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவுலி வலவு பிஷாத், திருமணம் முடிந்து விட்டது என்றால் ஒரு ஆட்டை அறுத்து நீ வலிமா விருது கொடுத்துக்க. இன்னைக்கு பார்க்கலாமே, நம்முடைய ஜமாத்துல நேற்றோடு நம்மோடு இருந்திருப்பாரு, இன்றைக்கு புது மாப்பிள்ளையா வந்திருப்பாரு, எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு பாரு. வேற எங்கேயாவது இந்த செயலை இத பார்க்க முடியுமா? சண்டைக்கு வாரான், நீ என்ன நண்பனாடா? கல்யாணத்துக்கு எனக்கு சொல்ல வேண்டாமாடா? உயிருக்கு உயிரா உன்ன நேசனடா, ஒரு கல்யாணத்தை கூட என்கிட்ட மறைச்சிட்டியாடா அப்படின்னு சண்டைக்கு வாரான். தௌஹீத் ஜமாத்துல இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா? என் பிள்ளை கல்யாணம் நடந்துச்சு, எனக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு ஆள் சொன்னா, ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னா கேட்குவது உண்டா? அப்துல் ரஹ்மான் இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்தார்களோ, அவர் கல்யாணம் பண்ண ரசூலுல்லாஹ்வோட கூப்பிடாம, ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட போய் கேட்கல, ஏன்பா என்னை கூப்பிடாம நீ திருமணம் செய்தா என்று கூட கேட்கல. அதை அப்படியே நூல் பிடித்தது மாதிரி கொஞ்சம் கூட பேசலாம இந்த ஜமாத்துல இன்றைக்கும் திருமணம் நடத்துறோமே. ஆனா இந்த ஹதீஸ இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடைமுறைக்கு வந்தது போன்று இன்றைக்கும் தெளிவாக நாம செய்கிறோம். மற்றவங்க அது எல்லாம் பதவி அன்னைக்கோடு க்ளோஸ். அதற்கு முன்னால் தமிழகத்திலே ஹதீஸ் என்றால் குப்பைகளை ஹதீஸ் என்று நம்பினார்கள், கதைகளை ஹதீஸ் என்று நம்பினார்கள், கப்சாக்களை ஹதீஸ் என்று நம்பினார்கள், 100 மசாலாக்களை ஹதீஸ் என்று நம்பினார்கள். இன்றைக்கு நிலை என்ன தெரியுமா? 100 மசாலா இன்றைக்கு தெருக்களிலே வர முடியுமா? இன்றைக்கு இந்த கதைகளும் கப்சாக்களும் நம்ம தெருக்களிலே வர முடியுமா? ஹதீஸ்ங்கிற பேர்ல அவர்களால் சொல்ல முடியுமா? இன்னைக்கு வரலாறு அப்படியே திரும்பி விட்டது. எந்த இமாம் பேசினாலும் ஒரு அடிமட்ட தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த தொண்டன் கேட்கிறார், ஆலிம் சார் இந்த ஹதீஸ சொன்னீங்களே, இது சரியான ஹதீஸா, சஹீஹான ஹதீஸா? முதல் கேள்வி. ஆமாப்பா சஹீஹான ஹதீஸ். சஹீஹ்னா என்ன? லைஃப்னா என்ன? முன்கத்தினா என்ன? முஅல்லல்னா என்ன? யாரு? ஆலிம் சாக்கள் அல்ல, அடிமட்ட தொண்டன் கேட்கிறான். உசூல் ஹதீஸை பற்றி அவன் பேசுகிறான். இந்த புரட்சி மிகுந்த இந்த வரலாறு, இந்த பாடங்களை அரபி தெரியாத, அலிபே கூட தெரியாத சராசரி மனுஷன் இதை விளக்கி வைத்திருக்கிறானே, விளக்கத்தை சொன்னவர்கள் யார்? இந்த ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்ற
உறுதியான கொள்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள். இவ்வளவு பெரிய புரட்சி இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது. ஆலிம் சார் திரு முடிக்கிறார். 7 வருஷம் படிச்ச ஆலிம் சார் அல்லலா, அது என்னப்பா அல்லல் என்னமோ உளறியடா அப்படிங்கிறான். முன்கத்தியா அப்படின்னா என்ன? போ உனக்கு ஏதாவது கதையை சொல்லி தந்திருப்பா அப்படிங்கிறான். நம்ம ஆளு முன்கத்தினா விளக்குறான். அலிபே தெரியாத ஆளு, எதுவுமே தெரியாத ஆளு அல்லல்லாம் என்னங்கிறான், ஷாதுனா என்னன்னு கேட்கிறான். எவ்வளவு பெரிய புரட்சி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் இந்த ஜமாத்தின் மூலமாக நடத்தி காட்டியிருக்கிறான். இதே போன்று ஏராளமான ஹதீசுகள், 1-2 ஹதீஸ் இல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாம போட்டிருக்கிறோமே, அல்லாஹ்வுடைய தூதரைத்தான் நீங்கள் மார்க்கத்திற்கு முன்மாதிரியாக எடுக்க வேண்டும் என்று நாம போட்டிருக்கிறோமே. இதற்கு முழுக்க முழுக்க சொந்தக்காரர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைகளை அப்படியே பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். கடைசி வரை இருக்கணும். வல்லல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம அனைவரும் தந்துருவானாக. வாகிர்தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக சகோதரர் பிஜே அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கிறாங்க. கடைகளில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வந்து நீங்க இருக்கையில் அமருங்க தயவு செய்து.